உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலி பாட்டு ஃபோட்டோ ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு நம்ம பேசணுமே அப்போ உள்ள பிரச்சனை ஏன் குறைவு, அந்த கம்யூனிகேஷன், அப்புறம் இப்போ உள்ள பிள்ளைங்க பாவம் அந்த சோசியல் மீடியா, அதில் முக்கியமான இன்னொரு கருத்தை வந்து நான் அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் இதெல்லாம் புத்திமதி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் லைஃப்பில் பார்க்குறது அனுபவிக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னொருத்தங்க ஏன் பாதியில் விட்டுட்டீங்க இன்னும் மற்ற கதையை பேசலான்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் பேச வந்தேன். அப்புறம் இன்னொரு சக்தி பற்றி பேசலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் தேடி கவர்மெண்ட் ஸ்கூலு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்கூல் போய் சர்வே பண்ண போனோம். ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்டதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், நம்ம சொன்னோம் இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களாம் ரொம்ப பாவம். அந்த சோசியல் மீடியா, அந்த இன்ஸ்டாகிராம், அந்த யூடியூப், டிக்டாக், ஸ்பெஷலி டிக்டாக் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் நம்ம இந்த காலத்து பிள்ளைங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா, அதில் அவங்க சண்டையை வந்து பப்ளிக்காக போய் போடுறாங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ அவங்களோட கோவத்தை வன்மையெல்லாம் வந்து பச்சையாக அதில் காட்டிடுறாங்க. ஆம்பளை சைட்டு அப்படி தான், பொம்பளை சைட்டு அப்படி தான். அந்த கோவத்தில் கண்டிப்பாக எல்லா வார்த்தையும் வரும், எல்லா பிரச்சனையும் நம்ம பேசுவோம். சம்டைம் குடும்பமாக சேர்ந்து பேசிட்டு மேபி சின்னதாக முடிகிற பிரச்சனை ரொம்ப பெருசாக போய் முடிஞ்சிருந்துருமா. மற்றவங்களாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வருவாங்கன்னு பார்க்காதீங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து சிரிக்கிறதுக்கு தான் அந்த மற்றவங்களாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து என்னக்கிட்ட பெரிய தப்பு தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமாம், நீங்கள் நம்ம நினச்சி பாருங்கள், இதே சோசியல் மீடியா வந்து நம்ம காலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த எவ்வளோ ட்ரெண்டில் நின்றுப்போம். இந்த சோசியல் மீடியாவில் நம்ம தான் ரொம்ப ட்ரெண்ட்லேயே நின்றுப்போம். நம்ம கொடுத்த அட்டகாசத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருப்போம்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள்லாம் மறைச்சி வாழ்ந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இப்போ உள்ள எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. எல்லாமே சீக்கிரமாகவே முடிஞ்சிருது, சீக்கிரமாக பிளான் பண்ணுறாங்க, எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு. பிள்ளைங்களா தயவுசெய்து அதை தப்பை பண்ணிடாதீங்க. அந்த சோசியல் மீடியாவில் போகிறது வந்து ரொம்ப தப்பு. அது எப்படி தரமா கருதுவாங்க, நீங்களே அண்ணாந்து காரி துப்பிக்கிற மாரி. நீங்களே அண்ணாந்து காரி துப்புறோம் என்ன, அந்த எச்சி நம்ம மேலே தானே உழுவோம். அது வந்து நீங்கள் எப்போ தம்மா ரியலைஸ் பண்ணுவீங்க, எல்லாம் முடிஞ்சு ஆஞ்சி ஓஞ்ச பிறகு நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு ஒரு தெரியும். வாழ்க்கையே போன பிறகு தான் அதை நீங்கள் உணர்வீங்க. ஸோ தயவுசெய்து அதில் போடாதீங்க. இப்போ ரொம்ப பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, பார்க்க மீதி பாவமாக தான் இருக்கும். ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, நாளைக்கு அவங்களே அவங்க அசிங்கப்படுத்திக்கிறாங்க மாதிரி தான். 100% வந்து அவங்களே அவங்க அசிங்கப்படுத்திக்கிறாங்க. எங்கள் காலத்துக்கு நாங்கள் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் இந்த காலத்தில் உள்ளவங்க வந்து நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதையும் சோசியல் மீடியா பப்ளிக்காக காட்ட பார்க்காதீங்க. யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல, நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கிட்டா தான். யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறவங்கள சிம்பட்டி பண்ணுவாங்க, பாவம் பார்ப்பாங்க, இல்லைன்னா இதுக்கு வேணும்னுவாங்க, ஆண் ஆட்டத்துக்கு பருட்டும் அப்படின்வாங்க. யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, நீங்களே உங்களை காப்பாற்றிக்கிட்டே தான். அதனால நீங்கள் எதுக்கு நீங்கள் போய்ட்டு தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனை கூட இருக்கிறீங்க. தயவுசெய்து அதை போடாதீங்க பிள்ளைங்களா. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் எல்லாம் நடந்த பிறகு தான் உணர்வீங்க இது ரொம்ப தப்போடு. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் தயவுசெய்து அது பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. பாவங்களா இப்போ அதில் அடிச்சுட்டு கிடக்குறீங்களா, எவ்வளோ பெரிய அதுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் வரைக்கும் போகிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஸோ ஒதுங்கியே இருங்க தயவுசெய்து. அதை பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்களா, அதோட ஒதுங்கிடுங்க. சந்தோஷம் மட்டும் அனுபவிங்க, மற்றபடி அதில் இன்வால்வ் ஆகி நீங்கள் மாட்டிக்காதீங்க. நம்ம ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும், ஒரு போர்வை வச்சுக்கிற ஒரு மாஸ்க் வச்சு நம்ம மறைச்சிக்குவோம். பார்த்துருக்கீங்களா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம? ஸ்பெஷலி வந்து டீச்சருங்க, பெரிய பெரிய போஸ்டில் உள்ளீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இந்த போஸ்டில் இருக்கேன். ஸோ அவங்க வாழ்க்கை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பதவியில் இருக்காங்க. ஸோ அவங்க டீச்சராகவே இருப்பாங்க. ஸோ அவங்க சந்தோஷத்தை கூட காட்டுனா என்னடா அப்படி ஒரு மாதிரி இதாக பார்ப்பாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க டீச்சருங்களா, இல்லை பெரிய பெரிய போஸ்டில் உள்ளீங்களா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும்னா உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். பிள்ளைங்களை படித்து கொடுக்குறீங்க, மற்றபடி பிள்ளைங்களை என்டர் பண்ணுங்க, மருமகளை என்டர் பண்ணுங்க, எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்க. ஆனால் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து வயசே கிடையாது. என்ஜாய் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, எதையும் கற்றுக்கிறதுக்கு வயசு லிமிட்டே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கெல்லாம் இருக்கலான்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு மேலே நான் புதுசாக ரொம்ப போய் கற்றுக்க போகிறேன். போய்ட்டு டான்ஸு, அப்புறம் இந்த டான்ஸ் கற்றுக்கிறது, ஏற்கனவே நான் ஜும்மா போவேன். சரி, ப்ராப்பராக டான்ஸு நல்லா இது பண்ணுறது, ட்ரெஸ் அப் பண்ணுறது, எல்லா இடம் சுற்றி பார்க்க போகிறது. ஸோ எனக்கு காடி ரேஸ் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அது போய் பழகிறது நான் எல்லாமே செய்ய போகிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறேன். இதுக்கு வயசோ இல்லை நம்ம வந்து நம்மளோட பதவியோ இல்லை நம்ம அப்பா பாட்டி தாத்தான்ற அந்த பேர் இருக்கு, அது வந்து உங்கள் மூஞ்சியை வச்சு நீங்கள் மாஸ்க் வச்சு நீங்கள் மறைச்சிடாதீங்க. நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆசைப்படுறத மேக்ஸிமம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த வயசில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற காலம். நான் 2-3 நாளாக காணாம போகிறதுக்கு நானே ஸ்ட்ரெஸ் தான், ரொம்ப ஞானி மாரி பேசுவேன். ஆனால் நானே அதில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷம்னா இந்த யூடியூப். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்களேன், ரொம்ப
இருப்பீங்க. ஏன்னா இந்த வயசுலாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான காலம், ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப சேலஞ்ச் வந்து எதிர்நோக்கிற காலம். ஸோ நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் மற்றவங்கள பார்க்க முடியும். ஸோ சந்தோஷத்துக்கு வந்து எதுவுமே தடங்கள் கிடையாது வயசு. ஓகே, நான் ரூமில் தான் பேசுகிறேங்க. கொஞ்சம் லைட் அடிக்கும், நம்ம கொஞ்சம் கலராக கொஞ்சம் கிளியராக தெரியும். அதனால தான் அடுத்த இப்போ நம்ம பேசுகிறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். இல்லைன்னா நான் பேசுகிறதுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் மனசார பேசுகிறேன். இன்னொன்று வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், மற்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா 3 நாள் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ காலம் ஃபுல்லாக எவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு சர்க்கிள் போட்டு அது உள்ளே இருப்பாங்க. ரொம்ப பேர் வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த சர்க்கிள்குள்ளே வெளியே வந்தால் தான், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அந்த கூட்டுலேருந்து வெளியே வந்தால் தான் உங்கள் ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போகும் தெரியுமா? நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளே இருந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா ஒரு வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போகாது, சூசைடில் தான் போய் விடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே வரணும்னா நீங்கள் எது வந்து உங்களுக்கு வசதியாக இருந்து ஒரு கூட்டுக்குள்ளேயே இருக்கீங்க தெரியுமா, ஒரு 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 சர்க்கிள்லேயே இருக்கீங்க தெரியுமா, அதை விட்டு கண்டிப்பாக வெளியாகணும். அப்போ தான் உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை வெளியாக்கும். ஏன்னா அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துரும். நீங்கள் ஓகே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ செய்வோம். நான் சில பேரை வச்சுக்கிறது, ஏன்னா யாரும் என் கூட வரைய மாட்டுறாங்களே, யாருன்னு தெரியலையே. ஓகே, அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இப்போ நான் பேசிக்காக சொன்னது வந்து அந்த கூண்டை விட்டு வெளியே வரணும். அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணலாம், அது இப்போ ரொம்ப பேர் அதை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. நானே அதை 2 நாளாக அப்படி இருந்துட்டு தான் வந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு நம்ம வெளியாகணும்னா நல்லா நம்மள்கிட்ட பேசுறதுக்கு நல்ல மனசனுங்க வேணும். ஸோ அதுக்கு நல்ல டிப்ஸு கொடுக்குறேன். எதனால் போய் மாட்டிக்கிறோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ஸு கிடைக்கும். நான் எல்லாத்தையும் கேட்டு தான் சொல்லுவேன். நான் படிச்சுட்டு வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட் ஃபேஸ் பண்ணுறது, ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுறதை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காதீங்க. அது உயிர்கொல்லி நோய் மாரி அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும், மனசு பாரமாக இருக்கும். அதை விட்டு வெளியே வாங்க. இன்னொன்று வந்து நம்மளை மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விடுறது வந்து நம்மளோட சைஸு. இன்னொன்று வந்து நம்ம கேட்காம கடவுள் அள்ளி கொடுக்குறது நோய். அந்த நோய் வந்துட்டா யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. பட்டவனுக்கு தான் அதோட வழி தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்னை மன்னிச்சிருங்க மக்களே. நான் ஆக்சுவலி வந்து இதோட கண்டினியூ வீடியோ செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நான் அது சேவ் பண்ணல என்னன்னு தெரியல. அந்த வீடியோ தேடுற காணும். அட்லீஸ்ட் நான் வேறு வெளியே போனதெல்லாம் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசுகிறேன் கேட்டுக்குங்க. ஸோ அந்த சீக்கு திடீர்னு நம்மளுக்கு ஒரு நோய் வந்துடுமா, யாருக்கும் எப்போ வரும் எப்படி வரணும் தெரியாது. வர நேரத்தில் கடவுள் கொத்தாளி கொடுத்துருவார். அது கடவுள் கொடுக்குறாரா இல்லை நம்ம சாப்பாடு கொடுக்குதா எது கொடுக்குறா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண கூட டைம் இருக்காது. அவங்க தான் மன ரீதியாக மனசு உடஞ்சி சாவுலான்னு நினச்சா கூட சாவு கூட நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகாது. நம்மளை பட்டு சாவுன்னு கீழே விட்டுட்டு போயிடும், நரக வாழ்க்கையை அனுபவின்னு விட்டுட்டு போயிடும். அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி ஆளுங்க வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக பேச்சு கொடுங்க. அவங்க நம்மளது பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அன்பான வார்த்தைகள் தான் எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு வேறு எதுவும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் அவங்க அனுபவிச்சிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் லைஃப் வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம் 8 வருஷமாக. அந்த சக்தி கூட்டிகிட்டு வர்றது அந்த வழி எங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்களே பாருங்கள். நான் சக்தி அடுத்தது வந்து அது வயசுக்கு வரலாம், பொம்பளை பிள்ளை. அதுக்கு அங்கிட்டு அது இன்னும் என்னென்னா நான் அது கடைசி காலத்தில் இப்போ நம்ம செத்துட்டு போகிறது பிறகு யார் பார்த்துக்குவா? இப்போ நம்ம பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணி போனால் அதுங்களே ஒரு பெரிய லைஃப்பை வந்து எதிர்நோக்கி என்ன மாரி பார்ட்னர் கிடைக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. அதுங்களே ஒரு புது லைஃப் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனை சக்தியை கூட்டிகிட்டு போகணுமா கண்டது நம்மளுக்கு தோணும் தெரியுமா? ஸோ இவங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ தோணி இருக்கும் அவங்க மனசுலலாம். அப்போ இவங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ பாவம். ஸோ அவங்க பக்கத்து வீட்டில் யார் தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அன்பான வார்த்தைங்க சொல்லுங்கள். அவங்க வந்து வேணுமணிக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆகல தெரியுமா, எல்லாத்தையும் அள்ளி வந்து அவங்க தலையில் வந்து உளுந்துருது, இடி உளுந்த மாரி. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் மறந்துடாதீங்க.